ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் யூனிட் 4 உடைய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு 3 யூனிட்டுக்கான நியூ புக்குடைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். பலவுள் தெரிக ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காண்பனவற்றுள் எந்த இலக்கியம் பிறமொழி படைப்பினை தழுவி படைக்கப்பட்டது அப்படின்னா அது கம்பராமாயணம் தான். கம்பராமாயணம் வழிநூல். ஓகேங்களா? அது வந்து ஃபஸ்ட்டு எழுதுனதில்லை, வால்மீகி எழுதின ராமாயணத்தை தழுவி இவர் எழுதியிருக்கனால இதில் கம்பராமாயணம். ஸோ கருத்துகள் ஒரே மாதிரி இருக்காது, ஒரு சில இடத்துல இவங்க எதனா ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் இது வந்து வழிநூல். இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் டேஷ், இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் டேஷ். இடைக்காடனாருடைய பாடலை இகழ்ந்தவர் மன்னர், அந்த பாடல் மீது அன்பு வைத்தவர் இறைவன். உவப்பின் காரணமாக அக்ரிணையை உயர்திணையாக கொள்வது திணை வழுவமைதி. உவப்பு அப்படின்னா பாசம் மிகுதியால் ஒரு மாட்டை பார்த்து என்னோட அம்மா வந்துட்டா அப்படின்னு சொல்கிறது திணை வழுவமைதி. ரவீந்திரநாத் தாகூர் மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை டேஷ் மொழியில் மொழிபெயர்த்த பிறகுதான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது அப்படின்னா, அவர் வங்காள மொழியில் ஏற்கனவே எழுதிட்டாரு, ஆனால் அதை அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போது தான் நோபல் பரிசு கிடைச்சிது. படற்கையை குறிப்பது அவர், அதாவது தன்மை முன்னிலை படற்கைன்னு 3 கான்செப்ட் இருக்குது, அதில் படற்கையை குறிக்கிறது அவர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கழிந்த பெரும் கேள்வியினான் என கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன் பால் பொழிந்த பெரும் காதல்மிகு கேண்மையினான் இடைக்காட்டு புலவன் தென் சொல். இவ்வடிகளில் கழிந்த பெரும் கேள்வியினன் யார், காதல் மிகு கேள்வியினன் யார்? இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 76 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 76 பாடல் இருக்குது. இந்த பாடலில் வந்து குலேச பாண்டியன் இவர் வந்து கல்வியறிவு மிக்கவன், இவர் கழிந்த பெரும் கேள்வியினான். இடைக்காடனர் வந்து குலேச பாண்டியன், கபிலர். இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? மொழிபெயர்ப்பின் பயன் குறித்து எழுத பேஜ் நம்பர் 74 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பின் பயன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சிறுவினால தான் இருக்குது அப்படின்றனால நம்ம இதை எழுதினா போதும். இன்றைய வளரும் நாடுகளின் அறிவியலை உருவாக்க, அரசியலை உருவாக்க, பொருளியலை உருவாக்க, சமூகவியலை உருவாக்க, இலக்கியத்தை உருவாக்க மொழிபெயர்ப்பே உதவுகிறது அப்படின்ட்டு இந்த 4 லைன் எழுதினா போதும். அது வந்து குருவினால தானே இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அமர்ந்தான் பகுப்பத உறுப்பிலக்கணம் தருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே நான் வந்து பிரிச்சிருக்கேன் பாருங்கள். அமர் ப்ளஸ் இத்து ப்ளஸ் இந்து ப்ளஸ் ஆண் இப்படி பிரிக்கணும். அமர் அப்படின்றது பகுதி, இத்து இந்த ஆனதுனால அது விகாரம், இட்டு இறந்த கால இடைநிலை, ஆண் அப்படின்றது ஆண் பால் வினைமுற்ற விகுதி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வருகின்ற கோடை விடுமுறையில் காற்றாலை மின் உற்பத்தியை நேரில் காண்பதற்கு ஆரல்வாய் மொழிக்கு செல்கிறேன். இதில் கால வழுவமைதிக்கு எடுத்துக்காட்டாக அமைவது எவ்வாறுன்றது கொஸ்டின். இப்போ வந்து செல்கிறேன் அப்படின்றது வந்து நிகழ்காலத்தை குறிக்கிறது, ஆனால் இந்த சென்டென்ஸே வருகின்ற கோடை விடுமுறையில், இதுக்கப்புறம் நடக்க போகிற ஒரு விஷயத்த இப்போ நடந்துகிட்டே இருக்க மாதிரி சொல்கிறது தான் வந்து கால வழுவமைதி. அப்போது செல்ல போகிறேன் இல்லைனா செல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல எழுதுறது தான் கரெக்டு. இது கால வழுவமைதிக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சீசர் எப்போதும் என் சொல் பேச்சை கேட்பான், புதியவர்களை பார்த்து கத்துவானை தவிர கடிக்க மாட்டான் என்று இளமாறன் தன்னுடைய வளர்ப்பு நாயை, அப்போ இந்த இடத்துல யார், வளர்ப்பு நாய். ஓகேங்களா? வளர்ப்பு நாயை பெருமையாக கூறுறாங்க. எப்படி கூறுறாங்க? அது ஒரு அக்ரிணை, அதை உயர்திணையாக பாவிச்சு கூப்பிடுறாங்க. இப்போ இது எப்படி நம்ம கரெக்ஷன் பண்ணுவோம்? சீசர் எப்போதும் என் சொல் பேச்சை கேட்கும், அவ்வளோதான். கேட்பான் இல்லை கேட்கும். புதியவர்களை பார்த்தால் கத்துமே தவிர கடிக்காது, இப்படி தான் நம்ம அதை எழுதணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, சிறுவினா, மன்னன் இடைக்காடனார் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தது ஏன், விளக்கம் தருக. கொஸ்டின் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதனால இவர் சிறப்பு செஞ்சாருன்றது தான் கொஸ்டின். பார்த்தீங்க அப்படின்னா இதில் மொத்தம் லாஸ்ட்டு 3 பாட்டும் அது ஒரே அர்த்தத்தை கொடுக்குது. நான் முதல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். அவர் வந்து இந்த பாடலில் இகழ்ந்துடுறாரு மன்னர், அதனால் இடைக்காடனார் போய் இதை வந்து கடவுள்கிட்ட முறையிடுறாரு. கடவுள்கிட்ட முறையிட்ட உடனே கடவுளுக்கும் கோவம் வந்துடுச்சு, இவ்வளோ ஒரு நல்ல புலவரை நீங்கள் இகழ்ந்துட்டீங்களேன்ட்டு அவர் கோவிலை விட்டே போயிடுறாரு. இந்த விஷயம் மன்னனுக்கு தெரிஞ்ச உடனே மன்னன் அப்போது இறைவனே கோச்சிக்கிட்டு போகிற அளவுக்கு இவர் ரொம்ப பெரிய ஆளாச்சே, நம்ம இவரை போய் இகழ்ந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சிறப்பு செய்கிறார். அப்போது இந்த 3 விஷயமே அடங்கின மாதிரி இந்த 3 பாடல் பொருள் இருக்குது. பட் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா,
இங்கே பாட்டு நம்பர் 6, பாடல் நம்பர் 6 தான் வந்து கரெக்டான பொருளை தருது. பாடல் நம்பர், அதாவது அந்த பொருள் 6ஐயும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எழுதுறீங்க அப்படின்னா பொருள் 9ஐயும் சேர்த்து எழுதுனீங்க. பொருள் 6, பொருள் 9 இது 2 எழுதுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பல துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு எவ்வாறு பயன்படுகிறது? பேஜ் நம்பர் 74 இருக்குது. அவங்களே அது சப்டாபிக் போட்டே கொடுத்துட்டாங்க நமக்கு. பல்துறை வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த பேராகிராஃபை எழுதினாலே நமக்கு போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஐக்கிய அவையில் மொழிபெயர்ப்பு அப்படின்ட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு அது கீழே ஒரு சப்டாபிக், அதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பத்தியிலிருந்து 5 வினாக்களை நம்மளாக க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் க்ரியேட் பண்ண கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை எழுதிக்கலாம். இல்லை என்னால் வேறு கொஸ்டின்ஸ் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐநா அவையில் ஒருவர் பேசினால் அவரவர் மொழிகளில் புரிந்து கொள்வதற்கு வசதி செய்யப்பட்டிருக்கிறதுன்றது பேராகிராஃப். அப்போது கொஸ்டின் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா, அவரவர் மொழிகளை புரிந்து கொள்வதற்கு எங்கே வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்றத ஃபர்ஸ்ட் கொஸ்டினை எடுத்துக்கலாம். மொழிபெயர்ப்பு என்பது எழுதப்பட்டதை மொழிபெயர்ப்பது, அதாவது மொழிபெயர்ப்பு என்றால் என்ன அப்படின்னு செகண்ட் கொஸ்டின் எழுதலாம். ஒருவர் பேசும்போதே மொழிபெயர்ப்பது விளக்குவது என்றே சொல்லப்படுகிறது. அப்போ தேர்ட் கொஸ்டினா என்னன்னா, விளக்குவது என்றால் என்னன்றதை தேர்ட் கொஸ்டினா எடுத்துக்கலாம். ஒருவர் பேசுவதை காதணி கேட்பியில் கேட்டபடி சில நொடிகளில் மொழிபெயர்த்து ஒளி வாங்கி வழியே பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்த் கொஸ்டின் எடுத்துக்கலாம். அப்போது எதன் மூலமாக பிறர் பேசுவதை நாம் எளிதாக மொழிபெயர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நேற்றிரவு பெய்த மழை எல்லாம் தொட்டியை நிறைத்திருத்தது. அதாவது இது படிக்கும் போதே ஒரு மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி. ஏன்னா இது பிழையாக கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வழுவமைதிகளை பட்டியலிடுக அப்படின்னு சொல்லிட்டு. நேற்றிரவு பெய்த மழை எல்லா தொட்டியையும் நிறைத்திருந்தது. தொட்டியையும் கொடுத்துருக்கலாம். ஓகே, எனக்கு அது ஓகே. வாழைத்தோப்புன்றது மிஸ்டேக். வாழைத்தோட்டம். கன்றுடன் நின்றிருந்த மாடு, இப்போ குட்டியுடன் கொடுத்துருக்காங்க, அது கன்றுடன் நின்றிருந்த மாடு கத்தியது. தந்தை என்னிடம் லக்ஷ்மி கூப்பிடுகிறாள் அப்படின்னு சொன்னார். லக்ஷ்மின்றது இந்த இடத்துல மாடை குறிக்கிறது. அப்போ லக்ஷ்மி கூப்பிடுகிறது, போய் பார் என்றார். இதோர் சென்று விட்டேன் என்றவாறே அங்கு சென்றேன். துள்ளிய குட்டியைன்றது தப்பு. துள்ளிய கன்றை தடவி கொடுத்து என்னடா விளையாட வேண்டுமா என்று கேட்டேன். என்னடா வராது, என்ன விளையாட வேண்டுமா என்று கேட்டேன். என் தங்கையும் அங்கே வந்தாள். அவளிடம் நீயும் இவனுடன் விளையாடு அப்படின்னு சொன்னாங்க. நீயும் கன்றும் விளையாடுங்கள் என்று கூறினேன். அவிழ்த்து விடப்பட்ட லட்சுமி தொட்டியில் இருந்த நீரை குடித்தாள், இல்லை குடித்தது அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இதெல்லாமே வழுவமைதி. ஏதேனும் 2 வழுவமைதிகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குகன்றது 5th கொஸ்டின். பேஜ் நம்பர் 65 இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. நெடுவினா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இறைவன் புலவர் இடைக்காடனுடன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக. ஸோ ஃபுல்லாக எழுதணும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நெடுவினா அப்படின்னாலே நம்ம முன்னுரை முடிவுரைலாம் கொடுத்து தான் எழுதணும். முதல்ல முன்னுரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நூல்வெளி நுழைய முன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இறைவன் பதிலளித்த விதம் அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா? நம்ம அப்போது இறைவன் பதில், மன்னன் தன் பிழையை பொறுத்து அருளுமாறு இறைவனிடம் வேண்டுதல் 2 சப்டாபிக். 3வது சப்டாபிக் மன்னன் புலவருக்கு மரியாதை செய்தல் அப்படின்றது 3 சப்டாபிக். ஸோ இந்த 3 சப்டாபிக்கையும் அந்த 9வது மன்னன் புலவரிடம் மன்னிப்பை வேண்டுதல், இந்த 4 சப்டாபிக்கை நம்ம வந்து குறிப்பு சட்டகம் போல் கொடுத்து நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். ஸோ நம்ம எந்த பாடல் பொருள்லேருந்து எழுதணும்னா 6, 7, 8, 9 இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். 6, 7, 8, 9 இந்த 4 பாடலுடைய பொருளை எழுதினாலே அந்த நெடுவினா கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, இப்போ நெடுவினாவோட நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, கற்கை நன்றே பிச்சை புகினம் கற்கை நன்றே என்கிறது வெற்றி வேட்கை. மேரியிடமிருந்து பறிக்கப்பட்ட புத்தகம், அதாவது அந்த புதிய நம்பிக்கைன்னு ஒரு நெடுவினா குறுக்கில் வருது பார்த்தீங்களா, அந்த நெடுவினாக்கான விரிவானம் வருதுல்ல, அந்த விரிவானத்துலேருந்து எடுத்த கொஸ்டின் தான் இது. அந்த விரிவானத்துடைய பழைய வீடியோ, அந்த விரிவானத்தை எப்படி நெடுவினாவாக எழுதணும் அப்படின்ற 2த்தையுமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணுங்கள்.
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தமிழின் இலக்கிய வளம், கல்வி மொழி, பிற மொழிகளில் உள்ள இலக்கிய வளங்கள், அறிவியல் கருத்துக்கள், பிறத்துறை கருத்துக்கள், தமிழுக்கு செழுமை, இதெல்லாம் நம்ம எலாபரேட் பண்ணி ஒரு கட்டுரையாக எழுதணும். இந்த கட்டுரையை நான் உங்களுக்கு அப்படியே அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.